ஏய் ஏய் ரொம்ப தூரம் நடந்து எனக்கு பவுர் பச்சை சோறு வாங்கி கொடுப்பியா இல்லையா? சோறு வாங்கி கொடுக்க பொறுமையா இருப்பா. சரி சரி பொண்ணுக்கு திருமணி பதில் திருமையை கொண்டு மண்ணுக்கு ரூபாய் கோகமத்தோடு சொல்லக்கூடிய பல விதமான மனதை கொண்டு வந்து உன் பாதத்தை ஆற்றி உன் பாதத்தில் வணங்கிறேன். ஏய் இப்போ நீ இந்த நேரத்தில் முகாமிற்கு வந்திருக்கிறாய். வந்த விஷயம் ஓஹோ தன்னுடைய நாட்டை தேடி வந்திருக்கிறாயே. இத்தனை காலம் இல்லாமல் இன்று வந்திருக்கிற காரணம் எதுக்காக என்ன தேடி வந்திருக்கிறாய்? ஆமா நல்லதோ செய்தவதோ உன்னோட இருப்பிடம் வந்திருக்கிறேன். சரியா? ஆமா அப்பேற்பட்ட சரி என்னப்பா? அப்படியா திரும்பிக்கல்மா முன்னெடுத்து சொல்லாமலையா? பொண்ணு கேட்டியா? பொண்ணு கேட்டு என்ன சொன்னேன்? பொன் பொருள் திரவியம் தூக்கிட்டு வாங்க சொன்ன. ஆமாடா சோறு வாங்கி தரேன் சொன்ன. நீ பொண்ணு கேட்க வந்துட்டல. ஆமாடா பொண்ணு கேட்டியா? பொண்ணு கேட்டுக்கு போது இடம் வச்சிடப்படுறா. ஏ நீ பொண்ணு எடுத்தா உன் ஊர்ல பணத்தை எடுத்தா எனக்கு பொண்ணு நீ ரெண்டா வடிக்க போடுற
ஒரு முடிக்கு வந்திருக்கிற நீ டேய் கொஞ்சம் பொறுமையாரா சோறு வாங்கி தானே ஏடா வந்துட்டு போறேன் சோறு வாங்கி தெரியலையா டேய் வாங்கி தானே கொஞ்சம் பொறுமையா இருப்பா ஆமாஜிரத்தை கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணா எப்பறா ஏய் கால் மாதிரி அதாவது மண்டல ஒரு செய்தி தன்னை விந்தையா சொல்லல அதாவது என்னுடைய மகனை விடக்கூடிய 8 பேருக்கு கொண்ட நிற்கக்கூடிய நக்கிர குமாரனுக்கு உன் மகள் கமல சுந்தரியை பெண் கேட்க வந்திருக்கு என்னுடைய மகளாகிய கமல சுந்தரியா ஆமா உன் மகளாகிய நக்கிரருக்கு பெண் கேட்க வந்திருக்கிறார் பிரியமண்ணா மகளாய் தப்பா நினைக்க மாட்டாங்க ஏன்டா அப்படி பழக்கிற நீ கொஞ்சம் பொறுமையா சோறு போட்டு அளவு கொஞ்சம் பொறுமையா ஏன்டா அக்க போடுவோம் ஆமா பிரியமண்ணா உன் மகளாகிய நக்கிரருக்கு என் மகளாகிய கமல சுந்தரி பெண் கேட்க வந்திருக்கிறார் அப்படி என்ன பழி கொடுப்பேன் அப்படியா உன்னுடைய மகன் கமல சுந்தரிக்கு என்ன பறி கொடுப்பேன் அப்படிதானே அங்க முத்தமாக குதிரை மீது கோடி லட்சம், ஒட்டுக்கு மீது 9 லட்சம், இப்படி பொன் போல் திறமைகளை கொண்டு வந்து ஏன்டா இப்படி பறக்குற? இருந்தாலும் இப்படி திறமைகள் கொண்டு வந்திருக்கிறேன். அனைத்தையும் நீ எடுத்துக்கொள்ளு. உன் பெண்ணுடைய சம்பந்தத்தை மட்டும் சொல்லுமாமா. எவ்வளவு பரிவன் கேட்டு உண்மை கமல சுந்தரி நீ ஏராளமான பரிவன் தெரிவித்த கொண்டு வந்திருக்க. இந்த தெரிவித்தலாம் பரிவா வச்சுக்க முதல் மட்டும் கொடுத்தா போதும். ஆமா பிரியமண்ணா என்ன இவ்வளவு தெரிவித்து பரிமா வச்சுக்கணும். அனைத்தில் வச்சுக்கணும். கொட்டி கடலுக்கு போலையா? ஆமா எவ்வளவு வேணாலும் கேளு. ஆமா என்ன அவ்வளவு தெரியும் எனக்கு தெரியும். என்னமா கேட்கறத மட்டும் கொடுத்தீனா போதும். அப்படி என்ன கேட்ட போற? கேட்ட போற கேளு. எவ்வளவு படி வேணும்? கேளுமா.
ஏன்னா சொல்லுங்க சொல்லுங்க என்னுடைய மகளுக்கு நீ விலை கொடுப்பதாக இருந்தால் மதியா கோபால பெட்டி அந்த கோபால பெட்டி மட்டும் நிறைய பெரிய கொடுத்தோம் ஆமா கோபால பெட்டி பிச்சைக்கார புத்தி போடப்பா ஆமாமா அதாவது புத்தி நீ காட்டி விட்டுல பாக்கலாம் ஆமா ஆணை மீதும் குதிரை மீதும் ஒட்டை மீது கொண்டு வந்திருக்கேன் இவ்வளவு எடுத்துக்காட்டு சொல்லும் போது கோபால பெட்டி எவ்வளவு பிடிக்க போகுது பிச்சைக்கார புத்தி ஒண்ணு விட்டு போதாமாமா ஏமாமா இப்படி பண்ற உன் சொத்து மேல எனக்கு ஆசை வேண்டாம்பா இது என்னோட பொட்டியில மட்டும் கொடுத்தா போதும் கோபால பெட்டி அவங்க திரும்பி எடுத்துட்டு பாக்கணும் ஓஹோ எடுத்தா ரெண்டு பொட்டி எடுத்தா வந்திருக்கிறேன் இனி கோட்டி எடுத்துட்டு மெச்சத்தை கொடுமாமா ஆமா தூக்கவே முடியல பாருங்க ஆமா ஆமா தூக்க முடியல நீ திரும்பி கொண்டு வந்திருக்க நீ அந்த பொட்டிக்கிறதுக்கும் நீ இந்த பொட்டி வச்சிருக்கிறதுக்கு எவ்வளவு பிச்சைக்கார தனமா தெரியுது கோபால தனத்தை உத்தானங்களை பொட்டியில விடுறேன் இந்த பாரு நீ எவ்வளவு திரை சரி இந்த திரையத்துல பதிர் இருக்குது அதாவது பொன்னிலே 12 பேசுவர் உடைகள் உண்டோ இது மட்டும் விந்தையா இருக்கிறது விந்தையா கூறுகிறாயே பொன்னில் 12 பேசுற உடைகள் உண்டா மாமா இது நீ சம்பாதிச்ச சொத்தா சொப்பனம் இல்லையே அப்ப இல்ல அப்ப வந்து குருடன் சொல்லி கேட்டியா நீ இல்ல இல்லப்பா நான் சொல்றேன் ஒரு பேசிக்க அப்ப சம்பாதிச்ச பணம் ஒப்பன் செல்ற காட்சி எல்லாம் வாங்கி ஓஹோ ஒரு டவுட் எப்படின்னா அந்த கண்ணு தெரியாதனால எதனால குப்பைய கோலத்தை வாங்கி போட்டுப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறேன் எனக்கு தெரியும் நான் என்ன தெரியாது அதனால இந்த பொண்ணுல பதிர் இருக்குது ஓ ஏன்னா உனக்கு சந்தேக புத்தி போகல அதாவது பொன்னிலே 12 சொல்லுகிறாய் ஆமா பொன்னிலே 12 உண்மனதல் நினைத்தா அதாவது நீ சொன்னபடியே என்ன செய்வேன்னு சொல்லு இத இந்த பொன்பர் தெரிவித்த தூத்தி மின்ராசி பின்ராசி போவ நடுராசி அளவு அளந்துகிட்டுமா அப்படியே தூத்தி நம்ம கிட்ட இல்லாதான் ஏண்டா எவ்வளவு தெருவு இருக்குது எவ்வளவு அளந்து விட போற சரி மாமா உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்துக்கா நீங்க தூத்தி அளந்துக்கா அப்படியா சரி அப்படின்னா இரு அவனை கூட்டிட்டு தூத்தி விட்டு பிரபு பிரபு வாங்க துரியா நேரத்தில் பெண்ணுக்காக வந்திருக்கிறான் அவன் எனக்கு ஏராளமான பொன்பு தெரிவித்து கொண்டு வந்திருக்கிறான் இந்த தெரிவித்து என்ன செய்ய போற தூத்தி அளவு காங்கணும் மின்ராசி பின்ராசி போவேன் ராசி எல்லாம் அளவு காமிச்சா போதும் இன்னொரு ஆளை கூப்பிடுறேன் ஆனா வாயு பகவானே வாயு பகவானே அனுமந்தா நீ தூத்துற வாயு பகவானே காத்த விட்டு அடிச்சு பின்ராசி பூரா ஒரு போய் கடல்ல தள்ளி போடுறேன் நடுராசி மட்டும் அளவு காட்டு அளவு காட்டணும் சாமி நீங்கள் சொன்னபடியே முழு பொட்டியா கொண்டு வந்தோம் மின்ராஜ் பின்ராஜி போக கோபால பொட்டியில கா பொட்டி நம்பி இருக்கிறேன் அப்படியா இன்னும் கூப்பிடுவேன் அங்கே நீ கொண்டு வர பொட்டு தெரிவித்து அனைத்து போது கோபால வெட்டியில் கால் வெட்டி இருக்குது ஆமா கால் வெட்டியா என்னமா சொல்ற நீ பாருப்பா குஞ்சு ஆச்சரியமா இருக்குது அதாவது இந்த கொண்டு சொல்ற இருக்குது அதாவது பொண்ணுக்காக வந்து பெண்ணுக்கு பெண் வாங்கி சென்றால் என்ன கேவலமான வாட்டில் பேசுவாங்க நம்ம நாட்டுக்கு அரசு நம்ம பொண்ணுக்காக வந்துட்டு திரும்பி போனா அது கேவலமான பேசுவாங்க நீ என்ன செய்யற அதாவது அசம்பளம் சென்று இருக்கக்கூடிய திருவிகளை கொண்டு வா அப்பதை அந்த திருவிழத்தை கொடுத்து செய்கிட்டு கொண்டு போயிடலாம் கொண்டாந்தாச்சு அப்படியா அதாவது
ஏண்டா நம்ம வீட்ல எதுவுமே இல்லைங்க. இல்லைங்க, அங்க இருந்தது எல்லாமே வாரிட்டு வந்துட்டேங்க. கொண்டு பாக்குறோம். சரி சரி இப்ப அதாவது இல்ல திரும்பி கொண்டு வந்துட்டு இன்னைக்கு தூத்தி அளந்துக்கோ. அனுமந்தா இத பொன்மரத்தினை மீண்டும் வந்து கொண்டு வந்திருக்கிறேன். இது அளவு தானா? அரைப்பட்டி மட்டும் அரைப்பட்டி தூத்து அப்படியே தூத்து அப்படியே தூத்துமா ஓடு சாமி அரைப்பட்டி தான் விட்டேன். இதுக்கு மேல போட்டு பிரியமல்லா, இப்ப கொண்டு வந்த திரவத்தையும் பார்த்து அளவு தூத்தி பார்க்கும் போது அரைப்பட்டி இருக்கிறது. அரைப்பட்டியா? ஆமா, அரைப்பட்டி சொல்லுங்க. கை வச்சு பாரு. போடு. இப்போது பார்த்தாயா முக்கால் பெட்டி பெட்டி இருக்குதுல்ல? அரைப்பட்டி இருந்து முக்கால் பட்டி ஆகி போச்சு. ஏண்டா ஓஹோ, சரி சரி. ஆனா இப்ப முக்கால் பட்டி இருக்குது. கால் பட்டி பேரு என்ன செய்யணும்? ஏண்டா இந்த முக்கால் பெட்டி பறி கொடுத்து கூட கால் பெட்டி பறி கொடுக்க முடியாதா? அதனால மாமா ஏண்டா நம்ம அரண்மனை இருக்குதுங்க. என்ன எருவு மூட்டை நாள் கிடக்குது. செடி வேடல கூப்பிடுனாப்பா அனைத்தும் கொண்டு வந்து எரும் அவமானப்படுத்துற நீ என்ன இருந்தாலும் சோறு போடுவியா? அதுக்குள்ள ஏன்டா பறக்க சோறே போட முடியும். நீ பொண்ணு கொடுக்க அதாவது கொடுக்க உடைக்கு திரும்பிகள் தானே. ஆமா, இந்த பறித்த இந்த கால்பட்டி பறித்து கொடுத்துருவது ஒண்ணு பெருசல்ல. ஏனென்றா இந்த பறி பேசுறது யாருக்கு தெரியும்? உனக்கு தெரியும், எனக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியுமா? அதாவது இந்த கமல சுந்தரிக்கு கண்ணனில் விழுந்த இவ்வளவு தான் பறி கட்டணும் யாருக்கு தான் தெரியுமா? அதனால இந்த பத்தாத பரியத்தை பச்சை பந்தடு 10 பேருக்கு முன்னாடி செலுத்துக்கிறேன். அப்பதான் இவ்வளவு பரின்னு தெரியுமா? ஆமா, பச்சை பந்தல்ல 10 பேருக்கு முன்னாலும் செலுத்துறேன். அவ்வளவுதானே? சரி சரி, அப்படியே ஆகட்டும். பெண் தருகிறேன் பாப்பா. எங்க வைக்கலாம்? கடவுள வச்சிடும். கடவுள இல்ல, கல்யாணத்துக்கு பொருத்தம் பாரு. பொருத்தமா வர வெத்தலை பார்க்க வாங்கி பொருத்தமா போடுறாங்க. மகாராஜா ஏய் வா பாரு, நான் இருக்குங்க பாரு. என்ன மாதனா சோசிட்டு சோசிட்டு விட்டடா. சோசிரு எவனா ஏப்பா சோசிரு என்னமா பாரு பொண்ணு வந்தனால பாப்பா சோசிருக்கு ஃபோன் அடிங்கப்பா. இந்தா பாக்குவத்துல 2 பேர் மாத்திக்கிங்க. மாத்துறது சரி. இப்போ எப்ப கல்யாணம், என்ன சமாச்சாரம்? அது சொல்லுவாருல. சரி சரி. அதாவது என்றாம்பி அதாவது இந்த என்னுடைய மகள் அக்கிரகுமாரனுக்கும் சுந்தரிக்கு திருமணம் முடிக்கணும். எந்த நாள் நல்ல நட்சத்திரமா இருக்குது? எங்க வைக்கலாம் சொல்லு. ஆடி 18 வைங்க. சரி, அதெல்லாம் ஒண்ணு வேணும். சரி, எங்க நாட்டுல கல்யாணம்? இல்ல மாமா, இவ்வளவு திருவிழா கொடுத்து கல்யாணம் பண்றோம். ஒரு பையனை வச்சு எனக்கு அத்தமிழ்த்து வேண்டாங்க. அப்ப அங்க அத்தமிழ்த்த திருமணம் இருக்கு, இங்க நடந்தா என்ன சொல்லுவாங்க? அது அப்படி பொண்ணு வீட்டுல இருந்து திருமணம் இருக்கணும். ஏப்பா, அதாவது முறைப்படி மாப்பிள்ளை விட்டு தான் மாமா நடக்கணும். 2 பேர் சண்டை போடாதீங்க. 2 பேருக்கு பொதுவா ஒரு இடம் சொல்றேன். எங்க வா. இப்படியே முன்னாடி நான் ஒரு அருமையா போச்சு. இங்க பாருங்க. ஏடா ஒண்ணு அவர் வீட்டுல கல்யாணம் வைக்கணும், இல்ல ஊர்ல கல்யாணம் வைக்கணும். இதுக்கு 2த்துக்கும் பொதுவான ஒரு இடம் இருக்குது. எங்க இங்க வா. எங்க கல்யாண மண்டபத்துக்கு போனா ஏகப்பட்ட செலவாகும். சும்மா கூட இருக்கும். அங்க தண்ணி வழினாலும் பிரச்சனை, சேர் போனாலும் பிரச்சனை. நான் சொல்ற இடத்துல கல்யாணம் போய் எங்க ஒத்தக்கால் மண்டபம், சுத்தி மதுரை செவரு, உள்ள அமுத்து பைப்பு, சுத்தி மரம், அங்கங்க திண்ணை, பொண்ணு மாப்பிள்ளை உட்கார்ந்து ஒரே ஒரு மனமேடை. அங்க போனீங்கன்னா மரம் விளக்கு மாதிரி செருப்பு கட்லு பாய் தலைவாணி எல்லாம் பெரிய வரங்களும் அங்கேயே படுத்துக்கலாம். இது எந்த இடத்துல சொல்ற நீ? என்னது எந்த இடத்துல சொல்ற? உன் நாட்டிலயும் வேணாம், அவங்க நாட்டிலயும் வேணாம், நேரா சுடுகாட்டுல வச்சிருக்க. மாட்டாரா சொல்லு.
தெரியாமண்ணா ஏன்டா என் நாட்டுல கல்யாணம் வேண்டாம் உன் நாட்டுல வேண்டாம் ஆனா என் நாட்டுல கல்யாணம் நடக்கணும் இருந்தாலும் இது அஷ்டாபுரத்துக்கும் சமுதாபரிக்கும் அப்படி நெட்டா பந்தல் ஒரே பந்தலாக ஒரே பந்தல் அங்க இலை எடுத்தா இங்க இலை எடுத்த மாதிரி ஆமா தேரெல்லாம் கொண்டு வந்துடலாம் தங்க தேருங்க சரி நம்ம மாத்தலாமா நாமளும் மாத்தலாம். வெள்ளிக்கிழமை வருகிற வெள்ளிக்கிழமை சொல்லு திரும்ப நடக்கிறது ஏங்க ஏண்டா வெள்ளிக்கிழமை வெளியே நினைக்கிறீங்க ஆமாடா ஏங்க வெள்ளியோ கொல்லியோ டேய் என்ன கிழமை வைக்கலாம் டேய் சரி சரி மாமா என்னோட விருப்பப்படியே வருகின்ற வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் அந்த சுக்கிர பஞ்சமி நட்சத்திரத்திலே வச்சுக்கலாம் தப்பு கிடையாது கொண்டாப்பா ஏன்னா, இந்த பொண்ணும் என்னது பொருளும் என்னது ஆமா அப்பின்னு வேற கரும்பு வைக்கிற பாத்தியா இல்லப்பா அதாவது பொண்ணும் என்னது பெண்ணும் என்னதுன்னு சொல்றியா இதுக்கு அர்த்தம் என்ன மாமா தெரியாமண்ணா இப்போ நீ கொண்டு வந்த பொன்மந்திரம் எங்க இருக்கிறது பொண்ணு தாங்குது என்னுடைய மகன் எங்க இருக்கிறா பொண்ணு தான் இருக்குது அதனாலதான் பெண்ணும் என்னது பொண்ணும் ஒண்ணுது என்னது ஓ திருமணம் முடிந்து இரண்டே என்ன முடிஞ்சு சொல்றேன் இப்ப எனக்கு சேர்ந்தது நான் அதுக்கு தான் சண்டைப்பட்டேன் என்ன பொண்ணு என்னது பெண்ணு என்னதுன்னு சொன்னா என்னடா நினைக்கிறது சரி மாமா சரி ஆகட்டும் அதே போல மாப்பிள்ளை கோலத்தோட வந்து சரி மாப்பிள்ளை கொடுத்தோட சங்குத படைக்கு வந்து விடுகிறேன் நான் சென்று வருகிறேன் மாமா ஆகட்டும் சோறு ஆகிட்டீங்களா சோறு இப்பதானே உழ வச்சுக்கிறோம் கறி இருக்கிறாங்க தண்ணி ஏய் ஏனிண்டா ஏடி மகளாகிய கமலசுந்தரிக்கு திருமணம் செய்வதற்காக குரு எழுத்தில் நிச்சயத்தை செய்து விட்டேன் அதனால இந்த விஷயம் என் தேவியாகிய லட்சுமிக்கு தெரியாது அதனால என் தேவியாகிய லட்சுமி எடுத்து வா அவள் எடுத்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதுக்கு மேல் கல்யாணம் வேண்டிய ஏற்பாடு செய்யலாம்